ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் சொல்றேன். நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அழிக்க போறாங்க. இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்சது இந்த பேப்பர் ராக்கெட் தான். ஃபியூச்சர்ல நெஜ ராக்கெட்டை செஞ்சு உங்களை எல்லாம் கூட்டிட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Greetings to everyone. நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஏர்த்ல இருந்து 400 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல ஆர்பிட் பண்ணிட்டு இருக்குது. அது லான்ச் ஆனதுல இருந்து தான் நம்ம உலகத்துல பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு இப்ப நம்ம இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கோம் டெக்னாலஜி வைஸ்ல. ஸோ ஆனா இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை இப்ப அழிக்க போறாங்களாம். அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோல ஐஎஸ்எஸ்னா என்ன, அதை எதுக்கு லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணாங்க, எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஐஎஸ்எஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இட் இஸ் a large ஸ்பேஸ் கிராஃப்ட். அதாவது இது ஒரு மிகப்பெரிய விண்கலம். இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய ஒரு பொருள் நம்ம தலைக்கு மேல மிதந்துட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம ஆர்பிட் பண்ணுது. இதோட லென்த் வந்துட்டு 72.8 மீட்டர், பிரெத் வந்துட்டு 108.5 மீட்டர்ஸ், ஹைட் 20 மீட்டர், வெயிட் 4,20,000 கிலோகிராம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை யார் லான்ச் பண்ணான்னு தெரியுமா? அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், யூரோப் அண்ட் கனடா. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சைஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொண்டு போய் வச்சிருப்பாங்க? ஆனா அதுக்கான ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேனே. அதாவது இத வந்துட்டு ஒரே முட்டா நம்ம சந்திரயான் 3 மாதிரிலாம் லான்ச் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி குட்டி மாடியூல்ஸா மேல லான்ச் பண்ணாங்க. எர்த் ஷட்டில் ப்ரோக்ராமோட ஹெல்ப்போட அந்த மாடியூல்ஸ் ஒன்னா ஸ்பேஸ்ல இன்டர்லாக் ஆயிதான் இவ்வளோ பெரிய மாஸ் ஸ்பேஸ் கிராஃப்டா உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண பீஸ் வந்துட்டு ரஷ்யாவோட ஜாரியா. இது நவம்பர் 20, 1998ல லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பீஸ் வந்துட்டு அமெரிக்கன் மாடியூல் யூனிட்டி. இது டிசம்பர் 1998ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய பீசஸ் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம ஜப்பானை விட முடியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஜப்பான் தான் உருவாக்குனாங்க. அதோட நேம் ரோபோட்டிக் ஆர்ம். அந்த ரோபோட்டிக் ஆர்ம் யூஸ் பண்ணி தான் எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸையுமே அந்த ரோபோட்டிக் ஆர்ம் மூலமா கேட்ச் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்படி கட்டப்பட்ட ஐஎஸ்எஸ்ல நவம்பர் 2, 2000s அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோநாட் ஐஎஸ்எஸ்ல போய் கால் வச்சாங்க. அவங்கள தொடர்ந்து கிட்டத்தட்ட 25 இயர்ஸா நிறைய ஆஸ்ட்ரோநாட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஎஸ்எஸ் ஐடியாவை யாரு கொடுத்தான்னு பார்க்கலாமா? ஐஎஸ்எஸ் ஐடியா வாஸ் ஸ்டார்டட் 100 years ago. 1869ல அமெரிக்காவை சேர்ந்த எட்வர்ட் எவரெட் ஹேல் வந்துட்டு பிரிக் மூன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினாரு. அதுல ஒரு லைன்ல தான் ஆர்டிபிஷியல் சேட்டலைட்ஸ்ல நம்ம ஹியூமன்ஸ் வாழலாம் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. 1923ல ரஷ்யாவில் சேர்ந்த கான்ஸ்டன்டின் டிசிலோகோவஸ்கி
இவரு தான் ஃபாதர் ஆஃப் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ். இவரு தான் நம்ம ஆர்பிட்ல ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை பில்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஎஸ்எஸ் இப்படிதான் இருக்கும் டிசைன் பண்ணது யாருன்னா வெர்னர் வான் பிரவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சாத்தியமாச்சுன்னு இப்ப பாத்திரலாம். 1960 இருந்து 1970 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 இயர்ஸா யுஎஸ்ஏக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு ஸ்பேஸ் ரேஸ் நடந்துட்டு இருந்தது. அதாவது 2 கண்ட்ரீஸும் தனித்தனியா நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1980ஸ்ல இருந்து 1990s வரைக்கும் these countries were instead of competing, they began to cooperate. 1993ல யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை மர்ஜ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா யூரோப், ஜப்பான், கனடா அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு. as a result 1998ல ஐஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பீஸான ஜாரியாவை நம்ம ரஷ்யா லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ ஒரே இடத்துல இருக்கா இல்ல நகர்ந்துட்டு இருக்குதா? இது வந்துட்டு ஒரே இடத்துல நிக்காது, நிக்கவும் கூடாது. என்னடா இது இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது இது ஒரே இடத்துல நின்னுச்சுன்னா அது நம்ம எர்த்தோட கிராவிட்டினால இழுக்கப்பட்டு அது பூமியிலேயே உளுந்து வெடிச்சு அத்தனை காசும் வேஸ்ட் ஆயிடும். அதனால நம்ம எர்த்தோட கிராவிட்டில இருந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை எஸ்கேப் பண்ண நம்ம சயின்டிஸ்ட் என்ன மாதிரி ஒரு புத்திசாலி வேலை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறமா அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது அது நம்ம உலகத்தை ஒரு நாளைக்கு 16 தடவை சுத்தி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட வேலை என்னன்னு பாத்திரலாம். இதுக்கப்புறமா நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ கவனமா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐஎஸ்எஸ் வந்துட்டு ரிசர்ச் லெபார்டரி அண்ட் அப்சர்வேட்டரியா வேலை செய்யுது. இது என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணுதுன்னா ஸ்பேஸ் மெடிசன், பிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, கிளைமேட் டெக்னாலஜி. 2 அப்சர்வேட்டரி. இது என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணும்னா நம்மளோட யூனிவர்ஸ்ல இருக்கிற ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்சிஸ், நம்ம ஏர்த்தை மோத வர ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கா, கொல்யூஷன்ல இருந்துனா நம்ம ஏர்த்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த அப்சர்வேட்டரியில நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். டேய், இதெல்லாம் எதுக்குடா போய் ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணணும், இங்கே பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதாவது நம்ம ஏர்த்துல வேக்கமை வச்சு அத்தனை ஏரையுமே வெளியெடுத்து விட்டோம்னாலும் நம்மளால 0 கிராவிட்டியை கொண்டு வர முடியாது. அதனாலதான் நம்ம ஸ்பேஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மூலியமா நம்ம 0 கிராவிட்டிலேயே ரிசர்ச் பண்றோம். இந்த மாதிரி நம்ம 0 கிராவிட்டியில ரிசர்ச் பண்றதுனாலதான் நம்மளுக்கு ஒரு சில நியூ டெக்னாலஜிஸ் கிடைச்சிருக்கு, இப்பவும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 ரோபோட்டிக் சர்ஜரி டூல்ஸ். அதாவது நம்ம ஐஎஸ்எஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே ரோபோட்டிக் சர்ஜரி டூல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா ஐஎஸ்எஸ்ல அதோட ஹைட்ராலிக்ஸ் அண்ட் மோட்டர் மெக்கானிசம் டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரிக்கு கூட ரோபோட்டிக் சர்ஜரி டூல்ஸ் யூஸ் பண்றோம். நம்பர் 2 வாட்டர் பியூரிஃபிகேஷன். ஐஎஸ்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வாட்டர் பியூரிஃபிகேஷன்லாம் இருந்தது, நம்ம பியூரிஃபை பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப ஐஎஸ்எஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட யூரின், ஸ்வெட் எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸ். அதாவது ஸ்பேஸ் ரேஸ் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் முடிஞ்சு 2 பேரும் இனிமே சண்டை போட வேணாம், நம்ம ஒத்துமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணி
ஒன்னா செஞ்ச ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமா ஐஎஸ்எஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்துட்டு ஐஎஸ்எஸ்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்ட்டு தான் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு பார்ட் 2 வீடியோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க. நான் பார்ட் 2 வீடியோ போட்டேன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னால் செய்ய முடிஞ்சது இந்த பேப்பர் ராக்கெட் தான். ஆனால் ஃபியூச்சர்ல நெஜ ராக்கெட்டை செஞ்சே நம்ம ஸ்பேஸுக்கு போகலாம். உங்களையும் கூட்டிட்டு போறேன். பாய்.